ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? செட்னா என்னன்னு பார்த்துருப்போம். இன்றைக்கி டிக்ஷனரினா என்னென்னு பார்க்கலாமா? டிக்ஷனரினா ஒன்றும் இல்லை. இப்போ நார்மலாக நம்ம டிக்ஷனரி எப்படி யூஸ் பண்ணுவோம்? நமக்கு ஏதாவது ஒரு வேர்ட் தெரியலனா அந்த வேர்டை போயிட்டு அதுக்கான என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவோம். அதே தான் பைத்தானும் பண்ணுது. என்ன ஒன்றுனா நாமளே அந்த டிக்ஷனரியை க்ரியேட் பண்ண போகிறோம். நமக்கு பிடிச்சது அந்த மாதிரி ரிலேட்டடாக நீங்கள் எதை பற்றி ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை பற்றி அதுக்கான மீனிங் என்ன, அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணுறோம். இப்போ டிக்ஷனரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் வேர்டை சர்ச் பண்ணுவோம்ல ஒரு நார்மல் டிக்ஷனரியில், அதை பைத்தனில் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கீ அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அதுக்கான மீனிங் இருக்குல்ல. நார்மல் டிக்ஷனரியில் நம்ம ஏதாவது ஒரு வேர்டு சர்ச் பண்ணோன்னா அதுக்கான மீனிங் இருக்கும்ல. அதை பைத்தனில் என்ன சொல்லுவோம்னா வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளோட பார்த்துடலாமா? ஜஸ்ட் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க, பைத்தன் ஃபைலு. நான் dict.py அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் கோட் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு கீ கொடுக்குறோம்ல, அந்த ஒவ்வொரு கீயுமே யூனிக்காக இருக்கணும், ஒரே நேமில் இருக்கக்கூடாது. இப்போ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரே நேமில் கூட கொடுத்துடலாம், லிஸ்ட்டில் எடுத்துக்கோ. இதுவே அது செட்டில் பார்த்தீங்கன்னா அது எது டூப்ளிகேட் வேல்யூ இருந்தாலும் ஒமிட் பண்ணிவிடும்ல. அது மாதிரி இதில் நம்ம கொடுக்குறதையே யூனிக்கான நேமில் தான் கொடுக்கணும், தனித்தனியாக கொடுக்கணும். ஓகேவா? எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அந்த நேம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஜஸ்ட் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னென்ன ஃபுட் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிள் ஃப்ரெண்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஜஸ்ட் FRDF அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். இப்போ டிக்ஷனரிக்கு நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிக்ஷனரிக்கு டிக்ஷனரிக்கும் செட்டுக்கும் ஒரே சிம்பிள் தான். கர்லி பிரேசஸ் கொடுத்துக்கோங்க. கர்லி பிரேசஸ்க்குள்ளே இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கீவேர்டு, இப்போ நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறது கீவேர்டு. ஓகேவா? இப்போ நான் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறேன், கொடுத்துக்கிறேன் வேல்யூவை. இது கீ. இப்போது ஒரு கோலன் வச்சுட்டு இப்போ நான் கொடுக்க போகிறேன்ல, இது அந்த கீயோட வேல்யூ. ஓகேவா? சர்மாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி. சும்மா ஒரு ஃபன்காக இந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கு இப்படி சொன்னால் இந்த மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும் சொல்லிட்டு நான் ஜஸ்ட் ஃபன்காக சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்லாம் இதே யூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்போது ஆனந்துக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டெமோ சொல்லி போட பாருங்க. நீங்கள் அந்த மாதிரி மறந்துடுங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க. இப்போது அவனுக்கு என்ன பிடிக்குன்னா பிரியாணி, பரோட்டாவும் பிடிக்கும். ஓகே, ஜஸ்ட் கமா வச்சுக்கிட்டீங்கன்னா அது நெக்ஸ்ட் வேல்யூவாக எடுத்துக்கும். கமாவையும் கொடுத்து மறந்துடாதீங்க. ஓகேவா? ஐயனார் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன். பேண்ட்டுக்கு என்ன பிடிக்கும்? அவங்களுக்கும் பிரியாணி தான் பிடிக்கும். ஓகே, ஓகேவா? இப்போ நான் ஒரு டிக்ஷனரி செட் பண்ணிட்டேன். இந்த டிக்ஷனரியில் இருக்க நான் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ பிரிண்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படி பாருங்கள். பார்த்தீங்களா? நான் கொடுத்த வேல்யூ அது ஃபுல்லாக வந்துடுச்சு. அது என்னென்னா அது கர்லி பிரேசஸோடு தான் வரும். இப்போ எனக்கு ஒரு வேல்யூவாக வேணும். அதாவது இப்போ சர்மாவுக்கு என்ன பிடிக்கும் அது மட்டும்தான் எனக்கு வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, உள்ளே நான் ஒரு ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே சர்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? இப்போ ரன் பண்ணாக்கா அது கரெக்டான வேல்யூ கொடுத்துச்சு பாருங்கள், பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நமக்கு தேவையான ஒரு கீயை மட்டும் பிரிண்ட் பண்ணி எடுக்கணும், கீயையும் கீயோட வேல்யூவும் பிரிண்ட் பண்ணி எடுக்கணும்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு
print மெத்தடில் print ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளோட வேரியபிளுக்கு கால் பண்ணிவிட்டு டாட் வச்சு டாட் கெட் மெத்தட்னு சொல்லுவோம். கெட் மெத்தட்குள்ளே நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூவோட கீயை டைப் பண்ணுறோம். ஓகேவா? ரன் பண்ணி பார்த்துடலாமா? பார்த்தீங்களா, பிரியாணி கமா பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு இல்லாத வேல்யூவை கொடுத்து பார்க்கலாம், அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? இப்போ இல்லாத வேல்யூ கொடுத்த உடனே அது என்ன சொல்லுது பாருங்க, எரர் கொடுக்குது. எரர் வருது பார்த்தீங்களா? இப்போ அந்த இல்லாத வேல்யூ நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எனக்கு ஏதாவது அதுக்கு ஏதாவது ஷோ பண்ணணும். அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கமா வச்சுட்டு அது நன்னுன்னு சொல்லணும். ஆனால் இப்போ வர அப்டேட்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கொடுக்குற இடத்துல அதை வந்து எரராக காட்டுற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போது இன்வேலிட் கீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கமா வச்சுட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? பார்த்தீங்களா, இப்போ வந்து இன்வேலிட் கீ அப்படின்னு சொல்லிட்டு அது பிரிண்ட் பண்ணுது. இல்லாத வேல்யூ கொடுக்குறோம், ஆனால் அதுக்கு வந்து அது என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு எரர் காமிச்சிது. அது முன்னெல்லாம், அதாவது பழைய வெர்ஷன்லாம், அது பைத்தனோட பழைய வெர்ஷன்லாம் என்ன பண்ணுன்னா நன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனால் இப்போ வந்து எரர்னு வருது. நம்ம இல்லாத வேல்யூ கொடுத்துட்டோம், அப்படி ஜஸ்ட் அந்த டிக்ஷனரியில் வந்து அந்த வேல்யூ அந்த கீ வந்து இல்லை. அதுக்கு அது என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இன்வேலிட் கீ அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அது வந்து இன்வேலிட் கீன்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? இந்த கோடை கமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட், இப்போ ராஜுவேல் அப்படின்றவனோட நேம் வந்து விட்டு போச்சு. நான் வந்து இந்த டிக்ஷனரியில் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு என்னோட வேரியபிள் நேமு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ஓகே அவனோட நேம் கொடுத்துட்டு, அவனோட நேம்னு நீங்கள் நினச்சக்கூடாது. நான் வந்து அந்த கீயை கொடுக்குறேன். கீயை கொடுத்துட்டு இப்போ கீயோட வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா? ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம். ஓகேவா? புரியுதில்ல நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் தான் என்னமோ சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாமா? சரி, நான் வந்து இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காமலே டேரெக்டாக கொடுக்குறேன். அதனால தான் அது எங்கே நடக்கல, ஜஸ்ட் ரன் மட்டும் ஆகிடுது. இப்போ நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் என்னோட வேரியபிளை என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து ராஜ்வேலுக்கு வந்து சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஆடுக்கே இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. அது என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் வந்து கெட் மெத்தட் பார்த்தோம்ல மேலே, அதாவது நமக்கு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்குறதுக்கு பதிலாக கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் வந்து நம்ம வேல்யூ, நமக்கான கீயை கொடுத்து வேல்யூ எடுத்தோம்ல, அதே மாதிரி இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தட்னு பார்க்கலாம். நம்மளோட வேரியபிளை கொடுத்துட்டு டாட் அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன்னா எப்பயுமே நம்ம வந்து ப்ராக்கெட் கொடுப்போம்ல, பேரந்தசிஸ் ப்ராக்கெட்டு, அதுக்குள்ளே இது வந்து ஒரு டிக்ஷனரின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக செட் ப்ராக்கெட்டு, அதாவது கர்லி பிரேசஸ், அதுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே
ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ ராஜா அவனுக்கு வந்து ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. புரியுதா? இப்போது என் ஃப்ரெண்டில் ஒருத்தன் வந்து என்கிட்ட கோச்சிக்கிட்டான். போடா, நான் இதுக்கப்புறம் என்கிட்ட பேச மாட்டேன், உன்னோட டிக்ஷனரியிலேருந்து என் நேம் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோச்சிக்கிட்டான். இப்போ வந்து அவன் சொல்லிட்டான்ல, நம்ம எடுக்கக்கூடாது. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம டிக்ஷனரியிலேருந்து ஒருத்தன் நேமை எடுக்கிறோம். புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் லூசு பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ ஒன்று கொடுத்துக்கிறேன். அவனுக்கு என்ன பிடிக்குன்னா நத்திங். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த லூசு பையன் அப்படின்றத வந்து நான் வந்து எரேஸ் பண்ணணும். அதாவது அவன் என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டான். அந்த லூசு பையன் என்கிட்ட வந்து கோச்சிட்டு போயிட்டான். உன் டிக்ஷனரியிலேருந்து என் பேர் எடுத்துடுறா அப்படின்னு சொல்லிட்டான். நான் வந்து இப்போ எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் டெலீட் சொல்கிறோம்ல, அதை வந்து டெல். இப்போது ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? டெல் வச்சுட்டு என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுதா? நான் வந்து டெலீட் பண்ண சொல்லிட்டேன். டெலீட் எங்கே பண்ண சொல்லியிருக்கேன்னா இந்த ஃப்ரெண்டு ஃபுட், அதாவது எஃப்ஆர்டிஎஃப்ன்ற வேரியபிளில் இருக்க இந்த நேமை வந்து நான் டெலீட் பண்ண சொல்லிட்டேன். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? ஓகே. நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க கீலாம் இருக்குல்ல, அந்த கீயெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ வந்து ஒரு நிறைய கீ இருக்குது நம்மக்கிட்ட. என்ன கீ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் தேட முடியல. ஸோ வந்து கீ நம்மளை வாயால் எண்ண முடியாத அளவுக்கு கீ இருக்குது. அதை வந்து என்னென்ன கீ இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் என்னென்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, பிரிண்ட்டுக்குள்ளே நம்மளோட வேரியபிள் கொடுத்தோம்ல, அந்த வேரியபிள் டாட் கீஸ்ன்னு சொல்லிட்டு மெத்தட்னா எப்பயுமே ப்ராக்கெட் வைக்கணும். ப்ராக்கெட் போட்டு இப்போ ரன் பண்ணோம்னா நம்மக்கிட்ட என்னென்ன கீஸ் இருக்கோ அந்த கீஸ் மட்டும் மென்ஷன் ஆகும், வந்துடும். பார்த்தீங்களா? ஷர்மா, ஆனந்த், ஐயனார், ஆண்ட், அப்புறம் வந்து ராஜுவேல், ராஜா. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் வந்து இன்னும் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. நான் வந்து முக்கியமான சிம்பிளான மெத்தட்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து கூகுளுக்கு போய்ட்டு சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, சரி, அதிகமாக பேச வேண்டாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ். பாய் பாய்.